அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ட்ரை கலர் இட்லி செய்யலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இது உங்கள் தோழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல். வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங். இன்றைக்கி சுதந்திர தின ஸ்பெஷலுக்காக நான் இன்றைக்கி இட்லி பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் ட்ரை கலர் மினி இட்லி, அது கொஞ்சம் பெரிய இட்லி பார்த்திங்கன்னா தோசை எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குட்டி குட்டி பாத்திரத்தில் மாவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட் கலர் வேணான்னு நினச்சிங்கன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அது வாட்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஹெல்த்தியான தோசை பேட்டர் பண்ணியிருப்பேன் ட்ரை கலரில். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட் கலர் வேணான்னா இல்லை கேரட் சேர்த்துக்கோங்க, இல்லை கீரை வகைகள் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரெண்டு கலரும் சூப்பராக கிடைக்கும். ஸோ நான் இன்றைக்கி மினி இட்லியில் தான் செய்ய போகிறேன். ஸோ பார்க்கும் போதே நல்லா அழகாக இருக்குது. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? உங்கள் வீட்டில் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ வாங்க இப்போ இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரே தட்டில் ட்ரை கலர் மூணுமே ஊற்றிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பரான, பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா? ஒரு ட்ரை கலர் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் ஒரு குட்டியாக தோசையும் நான் சுட்டிருக்கேன். ஸோ பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரை கலர் மினி இட்லியை நான் அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு குட்டியாக தோசை, அதுவுமே நல்லா அழகாக இருக்குது. ஸோ அந்த க்யூட்டான பெரிய இட்லியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேலேயும் கலர் ஊற்றிருந்தேன். அது கட் பண்ண ஒன்று இதே மாதிரி அழகாக இருந்துச்சு. ஸோ பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.